ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சி ஸ்டைல் ஸ்ட்ரிங்ஸ் அதாவது இன்பில்ட் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ C++ல் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணி இனிஷியலைசேஷன் பண்ணுறதுக்கு இன்பில்ட் வழியாக நிறையா வேஸ் இருக்குது. அந்த வேஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம பழைய வீடியோவிலே பார்த்த மாதிரி சார் வச்சு தான் நம்மளால் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் டிக்ளேர் இனிஷியலைசேஷன் எல்லாம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸுங்கிறது மல்டிபிள் சார்ஸ் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம சார் போட்டோம்னா சிங்கிளாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்ம நிறையா யூஸ் பண்ண போகிறோம் கேரக்டர்ஸ். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். இது வந்துட்டு வேரியபிள் நேம், இது வந்து டேட்டா டைப். ஈக்குவல்ஸ் டு டபுள் கோட்டில் போடணும் அந்த வேல்யூவை. இப்போ நான் ஸ்ட்ரிங்ஸ் தானே, நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட்டில் தான் போட போகிறோம், இல்லைன்னா சிம்பிள்ஸ்லேயும் போடலாம். இந்த அரே, இதுக்கு பேர் வந்துக்கிட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அரே ப்ராக்கெட்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்துட்டு அரேக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராக்கெட்னால அரே ப்ராக்கெட்னு சொல்கிறேன். இது போடுறதுனால தான் நம்மளால் மல்டிபிள் சார்ஸை யூஸ் பண்ண முடியுது. இப்போ ஹெல்லோன்னு போடுறேன். இது நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு 5 கேரக்டர்ஸ் இருக்கும். நாம் இங்கே 6ன்னு போடணும். நம்ம போடாமலே விடலாம். எதுக்கு இப்போ 6ன்னு போடணும்னா இப்போ இதோடைய டோட்டல் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 தான். நல் டெர்மினேட்டர்னு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்ட்ரிங்கு இப்போ அப்புறமா ஸ்ட்ரிங் அவ்வளோதான், இல்லை முடிஞ்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் போன்னு சொல்கிறதுக்கு சிஸ்டம்க்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு தான் நல் டெர்மினேட்டர் உள்ளார வருது. இந்த நல் டெர்மினேட்டருங்கிறது என்னன்னா, இங்கே பாருங்களேன், ஒரு ஸ்லாஷ் போட்டு 0 போட்டிருக்கா, இதுதான் நல் டெர்மினேட்டர். மறுபடியும் இங்கே வந்துருங்க. இப்போது இந்த இடத்துல நான் இந்த செகண்ட் கோடு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன். வேர்ல்டுன்னு இருக்குது. நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 5 தான் இருக்கும். நான் 6ன்னு கொடுத்து போட்டிருப்பேன். ஏன்னா ஒரு நல் டெர்மினேட்டர் எப்போதுமே நீங்கள் ஆட் பண்ணி இந்த அரே சைஸில் போடுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா. இந்த இடத்துல நம்ம 6 இந்த மாதிரிலாம் எதுவும் போடலையே, அப்போ என்ன ஆகும், எரர் வருமானு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்காக கம்பைலர் வந்துட்டு பார்க்கும். அரே சைஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா சரி ஓகே நாமளே இவனுக்காக போட்டுருவோன்னு இந்த ஸ்ட்ரிங்கை கவுண்ட் பண்ணி அது கூட ஒன்று ஆட் பண்ணி நல் டெர்மினேட்டர்னா சேர்த்து இங்கே அரேயோட சைஸாக இங்கே இந்த மாதிரி போட்டுரும். அதான் பேக்ரவுண்டில் நடக்கும், நம்மளுக்கு தெரியாது. இது வழியாக நம்ம 2 வழியாக இதை போட்டுக்கலாம். ஒன்று அரே சைஸ் டிஃபைன் பண்ணுறது, பண்ணாமல் இருக்கிறது. சின்ன ஸ்ட்ரிங்காக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் டிஃபைன் பண்ணுங்கள் அரே சைஸை. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்துருவோம். இதுமாதிரி தனித்தனியாக கொடுக்கலாம், செப்பரேட்டாக கொடுக்கலாம். இதுக்குமே அரே சைஸு கொடுத்துருக்கேன் 6ன்னு. அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் கேரக்டராக நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன், செப்பரேட்டாக. ஹச்சுங்கிறது ஒரு சிங்கிள் கேரக்டர். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கேரக்டருக்கு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து கம்மாவாக கொடுத்து போட்டிருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நல் டெர்மினேட்டர் கொடுத்துருக்கேன். நல் டெர்மினேட்டர் இதுக்கும் கொடுக்கலாம், கொடுக்காம விட்டுடலாம். அப்படி விட்டோம்னா கம்பைலர் போட்டுரும். நம்ம அந்த ரிஸ்க்கு தடுக்கிறதுக்கு சின்ன ஸ்ட்ரிங்னால /0 போட்டிருக்கேன். இந்த மாதிரி செப்பரேட் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்துக்கிட்டு அவ்வளவு யூஸ் கிடையாது. இதுதான் நிறைய யூஸ். இது பார்த்தீங்கன்னா கம்மா கொடுத்து போகிறது ஒரு பெரிய எரிச்சல் வேலையாக இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு தான் செப்பரேட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டீசஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற இமேஜ் பாருங்கள். இண்டீசஸ்ங்கிறது ஒரு அரேல வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகுது, அதை நம்ம எப்படி கெட் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது, அதை பொறுத்து தான் இந்த இண்டீசஸே ஒர்க் ஆகுது. அதுக்கு தான் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போது இந்த அப்படிங்கிறது அரேவுடைய வேரியபிளுடைய நேம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார 0ன்னு கொடுத்துருக்கேன். இது என்ன 0 அப்படின்னா இந்த இடத்துல நான் அக்சஸ் பண்ணுறேன். இந்த ஆல்ரெடி நான் நம்ம வேல்யூ கொடுத்து வச்சுருக்கேன் 78, 91, 202, 790ன்னு வச்சுக்கோங்க லெட்ஸ் சே. அண்டு இதை நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் நேம் அதில் 0 அப்படின்னு கொடுக்கணும். இது என்னன்னா 0th பொசிஷனில் இந்த அந்த அருங்கிற வேரியபிள்குள்ளார இருக்கிற வேல்யூவை எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். இப்போது இண்டிசஸ் ஆர் இண்டெக்ஸுங்கிறது எப்போதுமே 0லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்களேன், ஹெல்லோன்னு இருக்குது. இதில் 5 லெட்டர்ஸு ஒரு நல் டெர்மினேட்டர் சேர்த்து மொத்தம் 6. இந்த நல் டெர்மினேட்டர் இப்போதைக்கு நம்ம சேர்க்க வேணாம். இப்போதைக்கு இந்த 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0 to 4 தான் நம்மளால் இங்கே எடுக்க முடியும் இந்த ஹெல்லோவில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹச்சுங்கிற இந்த ஒரு எழுத்து தான் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் STR10 அப்படின்னு கொடுக்கணும். இந்த மாதிரி அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹெச்சிங் மட்டும் நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே எனக்கு இந்த செகண்ட் எலமெண்ட் வேணும்னா 1ன்னு கொடுக்கணும். ஏன்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. இண்டெக்ஸ்னால்
ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். அண்டு இந்த ஸ்ட்ரிங்கோடைய கவுண்ட்டு எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளால் வேல்யூ எடுத்துக்க முடியும். இதில் 5 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ -1 மீன்ஸ் 4. str1 4 உள்ளார 4 ப்ராக்கெட்குள்ளார 4 கொடுத்துட்டோம்னா ஓ பிரிண்ட் ஆகும் லாஸ்ட் எலமெண்ட்டு. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா 0th இண்டெக்ஸ் கால் பண்ணணும். லாஸ்ட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்குடைய நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் -1 கொடுத்தோம்னா லாஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அந்த லாஸ்ட்டுங்கிறது நல் டெர்மினேட்டர் உங்களுக்கு பிரிண்டே ஆகாது. ஏன் அப்படின்னா இப்போ நல் டெர்மினேட்டர் அப்படிங்கிறது ஆஸ்கி கோடாக தான் பிரிண்ட் ஆகும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது நம்ம கொஞ்சம் நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது முடிஞ்சு நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது இது வரைக்கும் நம்ம ஈக்குவல்ஸ் டு போட்டு தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஈக்குவல்ஸ் டு போடாமல் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த கோடு வந்து டிக்ளேர் மட்டும் பண்ணிக்குது. str1ங்கிற வேரியபிள் ஒரு அரே வேரியபிள் 7 கேரக்டர்ஸ் +1 நல் டெர்மினேட்டர் சேர்த்து நாம் வந்துக்கிட்டு ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேயுமே நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலான்னா இந்த இனிஷியலேஷனை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு செமிகோலன் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டுக்கலாம். இது ஒரு டிக்ளரேஷன். எப்படின்னா இதே நம்ம இனிஷியலேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு கீவேர்ட் பார்த்துடலாம். கான்ஸ்ட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. இந்த கீவேர்டுக்கான மீனிங் என்னன்னா இங்கே பாருங்கள். கான்ஸ்ட்ங்கிற ஒரு கீவேர்ட் அதை வச்சு நம்ம கம்பைலருக்கு என்ன சொல்கிறோன்னா இந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூ கான்ஸ்டன்ட்டு அதை நான் மாற்ற போகிறது இல்லை, மாற்றவும் முடியாது, மாற்ற ட்ரை பண்ணால் எரர் வரும், கான்ஸ்டன்ட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். மாற்ற போகிறது இல்லைன்னு சொல்கிறோம் சிம்பிளாக. மாற்ற போகாமல் இருக்கிற சார் டேட்டா டைப் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவல்ஸ் டு போடாமல் நான் கர்லி பிரேசஸ்க்குள்ளார டபுள் கோட்ஸ்குள்ளார ஸ்ட்ரிங்னு இந்த மாதிரி வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஆர் இல்லை இது உங்களுக்கு ஃபெமிலியராக இல்லை அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு போட்டு நார்மலாக கொடுக்கலாம். இல்லைனா ஈக்குவல்ஸ் டு போடாமல் கர்லி பிரேசஸ்க்குள்ளார கொடுக்கலாம். போத் ஆர் ஈக்குவல். அண்டு நான் சொன்ன மாதிரி இந்த இண்டிசஸ் 0 to 6 தான் இதில் 0 to 6 தான் இதால் இண்டிசஸ் நம்மளை அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் கான்ஸ்ட் எக்ஸ்பர் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. அந்த கீவேர்டு என்ன பண்ணோம்னா கம்பேரேட்டர் சொல்லிடும் இந்த மாதிரி அரே சைஸ் கான்ஸ்டன்ட்டு எதுவும் நான் மாற்ற போகிறதில்ல, மாற்ற முடியாது. அண்டு இது பார்த்தீங்கன்னா அரேயோட சைஸு நான் கொடுக்க போகிறதில்ல. நான் ஃபஸ்ட்டில் இங்கே நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் கொடுக்க போகிறதில்ல. பட் கான்ஸ்டன்ட்டு நீயே தேடி கண்டுபிடிச்சி இந்த அரே சைஸை போட்டுக்கோ அப்படின்னு நான் கம்பேரேட்டர் சொல்கிறேன் ஓப்பனாக. அப்போ சொல்லும் போது கான்ஸ்ட் எக்ஸ்பர் அப்படின்னு கொடுக்கணும். இந்த கீவேர்டு கொடுக்கணும். இந்த கீவேர்டு கொடுக்காம வெறும் கான்ஸ்ட் கொடுத்தாலும் ஒர்க்காக தான் போகுது. ஜஸ்ட் ஒரு கோட் ரீடபிலிட்டி அண்ட் இட் இஸ் ஆப்ஷனல். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இண்டிசஸ் இப்போ இண்டெக்ஸ்னால் என்னன்னா இந்த இண்டிசஸ்ங்கிறது ப்ளூரல் கைஸ். ஜஸ்ட் ஒரு நம்பரை குறிக்கிறது இண்டெக்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டோம். நல் டெர்மினேட்டர்னா என்னங்கிறதுலாம் பார்த்துட்டோம். அப்புறம் எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி வந்துட்டு நல் டெர்மினேட்டரை பிரிண்ட் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளால் நல் டெர்மினேட்டர் பிரிண்ட் பண்ண முடியாது, அப்படியே ஓப்பனாக பிரிண்ட் பண்ண முடியாது /0ன்னு. ஆனால் அதுக்கு பதில் ஆஸ்கி வேல்யூ இருக்குது. நான் உங்களை ஆஸ்கி வேல்யூ வந்துட்டு கூகுளிங் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் இவங்க பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணலன்னா அந்த ஆஸ்கி வேல்யூ வந்து வீடியோ பார்த்து முடிச்சோடனே பண்ணுங்கள், கூகுளிங் பண்ணுங்கள், கண்டுபிடிங்க. ஆஸ்கி வேல்யூவில் பார்த்தீங்கன்னா /0 நல் டெர்மினேட்டருக்கு 0ன்னு வேல்யூ அசைன் பண்ணியிருப்பாங்க குளோபலாக. இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணலாம். அது எப்படின்னா இதை 2 வழியாக பண்ணலாம். ஒன்று நம்ம டைப் கன்வென்ஷன் பண்ணலாம். அது என்ன டைப் கன்வென்ஷன்னா இப்போது அரே நேம், அந்த அரேயோட நேம் கூப்பிட்டு கவுண்ட்டு, அதாவது இதில் எத்தனை டோட்டல் கேரக்டர்ஸ் இருக்கோ அதை நான் இங்கே வந்துக்கிட்டு கொடுத்துக்கிறேன் அரே சைஸாக. ஸோ தட் லாஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா -1 கொடுத்தோம்னா வரும். ஆனால் இதுவே லாஸ்ட்டுக்கும் அப்புறம் நல் டெர்மினேட்டர் பிரிண்ட் பண்ணணும். ஸோ -1 கொடுக்கல நான். இப்போ வர வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கைஸ் நம்மளால் நல் டெர்மினேட்டரை டைரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ஆஸ்கி வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு இன்டீஜர் வேரியபிள் டெர்மினேட்டர்னு ஒன்று டிக்ளேர் பண்ணி இந்த வேரியபிள், இந்த அரே வேரியபிளோட நேம் கொடுத்து 3rd இண்டெக்ஸ் கால் பண்ணிக்கிறேன், விச் இஸ் நல் டெர்மினேட்டர். இப்போ நான் இந்த இன்டீஜர் வேரியபிளை நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்திருக்கு.
அதாவது நம்ம கணக்கு போட்டோமே ஆஸ்கி வேல்யூ நல் டெர்மினேட்டருக்கு 0, ஸோ கரெக்டாக வந்துருச்சு. இப்படி தான் நம்ம நல் டெர்மினேட்டர் பிரிண்ட் பண்ண முடியும். பட் இந்த நல் டெர்மினேட்டரை பார்த்தீங்கன்னா இந்த நல் டெர்மினேட்டரை பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஏன்னா நம்ம இதை வந்து மேனிபுலேட் தான் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நல் டெர்மினேட்டர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம நல் டெர்மினேட்டர் கொடுக்கலன்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக நல் டெர்மினேட்டர் இன்க்ளூட் பண்ணிக்கும். இது இருந்தால் தான் நிறைய ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம டாட் சைஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நம்ம என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னு எண்ணி சொல்லுவோம். அதான் கைஸ், இந்த மாதிரியான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு எல்லாமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா நல் டெர்மினேட்டர் போடணும். தட்ஸ் இட் கைஸ் ஃபார் திஸ் வீடியோ. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.